Hi guys, I hope everyone is doing good. Today I'm coming up with an idiom. By using idiom, we can enrich our speaking. Today's idiom: there are other fish in the sea. There are other fish in the sea. Meaning, it means there are lots of fish in the sea. So there is no need to worry if one gets away. அதாவது சீல நிறைய ஃபிஷ் இருக்கு, ஒன்று போயிட்டா அதுக்காகலாம் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். அந்த மாதிரி லைஃப்ல நம்ம எதையாவது ஒன்றை இழந்துட்டா அதை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய நல்லவைகள் நம்மளை சுற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடியமோட மீனிங். We use this idiom when we are consoling our friend who got rejected by someone. இந்த இடியமை நாம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலோ இல்லை சஃபர் ஆகி இருந்தாலோ அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு தான் நாம இதை யூஸ் பண்ணுவோம். Example 1. Lily, why are you looking so sad? My boyfriend cheated and left me. I'm sorry to hear, but don't be sad always because there are other fish in the sea. Lily, why are you looking so sad? Lily, நீ ஏன் வந்து ரொம்ப சோகமா இருக்க? My boyfriend cheated and left me. என் பாய்ஃப்ரெண்ட் வந்து என்ன ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான். I'm sorry to hear. கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. But don't be sad always. ஆனா எப்பவுமே சோகமா இருக்காது. Because there are other fish in the sea. அதாவது அவனை தாண்டி நிறைய நல்லவங்க இருக்காங்க. Second example, Ira, why are you getting tension? Because one of our staff quit his job before completing this year's portions. Who will teach the remaining? Don't worry, there are other fish in the sea. We can recruit as soon as possible. ஐரா, நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் கேட்குறாரு. அதுக்கு ஐரா சொல்கிறான், ஏன்னா எங்களோட ஸ்டாஃபில் ஒருத்தர் வந்துட்டு இந்த இயரோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரிலீவ் ஆகிட்டாரு. யார் வந்து ரிமைனிங் போர்ஷன்ஸை வந்து டீச் பண்ணுவாங்க அப்படின்னு ஐரா கேட்குறான். அதுக்கு ராகுல் சொல்கிறாரு, டோன்ட் வரி, தேர் ஆர் அதர் ஃபிஷ் இன் த சீ. கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வேற யாரையாவது ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட். With this we shall wind up. If you want more videos, kindly thumbs up and subscribe to my channel. Thank you all.